ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற விஷயங்கள் முடிஞ்சுது லைவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் ஆரம்பிச்சுது. ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் சொன்னால் ஒருத்தவங்களையும் பார்க்குற மூஞ்ச அப்படியே ஏதோ வந்துட்டு ரொம்ப புண்ணியவான்களாக உள்ள எல்லோரும் இருக்கிற மாதிரியும், அவங்களுக்கு வாயில் வந்துட்டு யாரையும் குறை சொல்லவே வராதுன்றத மாதிரியும், எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ற மாதிரி சீனை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து புறணி பேசுகிற கேங்கு வந்து அதை சொல்லிட்டு போகிறது தானே ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில். அதாவது டாஸ்க் விளையாடும்போது புறணி சொல்லி இவன் தான் ஒஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறது. இங்கே வந்து சொல்லணுன்னா கேமரா முன்னாடி மக்கள் முன்னாடி மாட்டிப்போமே நினச்சிக்கிட்டு அதுக்கு முன்னாடி பேசுறதுலாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கே வந்து இவ்வளோ சீனை போடுறது. பிக் பாஸ் சொல்கிறாரு, ஏப்பா போய் பேசுங்கப்பா, இன்னும் இவ்வளோ யோசிக்கிறீங்கன்னா கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏப்பா இவ்வளோ நேரம் எதுக்குப்பா யோசிக்கிறீங்க? இவ்வளோ யோசிக்கணுமா என்ன? இன்றைக்கி 75வது நாள்யா அப்படின்னா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா மஞ்சரி சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் பேச ஆரம்பித்தாங்க. சூப்பராக பேசுனாங்க. அன்ஷிதா அண்ட் சௌந்தர்யா சொன்னாங்க. அன்ஷிதா வந்து பங்கேற்றாங்க, இல்லைன்னு சொல்ல, ஆனால் எல்லாமே ரூல்ஸ் பிரேக்கு அது இதுன்னு பண்ணாங்க. சௌந்தர்யா பங்கெடுக்கவே இல்லைன்னு சொல்லி முடித்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்கிறார், அடுத்து அவர் சொன்னதுக்கப்புறம் தான் வரவே ஆரம்பிக்கிறாங்க. சரி ராணுவ போய் பேசலான்னு சொல்லிட்டு போயிட்டு சௌந்தர்யாவும் அன்ஷிதாவும் சொன்னார். அன்ஷிதா வந்து ரூல்ஸை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணல, சவுண்டு வந்துட்டு ஒழுங்காக கேம் ப்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தா யாரும் வரல. காண்டாக்டர் கைஸ் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? 75வது நாளில் இருக்கீங்க, நீங்கள் எல்லாமே இந்த வீட்டில் இருக்கீங்கன்னு என்னையும் மக்களும் நினைக்க வச்சிடாதீங்கன்ற மாதிரி கலாச்சி விட்டார். 75 நாள் முடிஞ்சிருச்சு, இவங்களே இந்த வீட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேவலமாக கலாச்சி விட்டார். அதுக்கப்புறம் வந்தார் முத்து. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. ஏன் அதாவது நிறைய டாஸ்க்கை வந்து வன்மத்தோடு வச்சு செய்கிறாங்க. ஏன் அன்ஷிதா வந்துட்டு இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஜாக்கில் போட்டு கிளிச்சிட்டு போனாங்க. அதே மாதிரி ஜாக்கில் அன்ஷிதா போட்டு கிழிச்சாங்க. இவர் இருக்கார் பாருங்க, யார் நம்ம கேப்டன் அசின் கேப்டன், அவர் வந்துட்டு ஒன்றுமே இல்லாததை வந்துட்டு எடுத்து வந்து ஜாக்லின் மேலே பழிய போட்டு போகிறார். இவ்வளோ வன்மத்தை வச்சுக்கிட்டு அங்கே எதுக்கு அவ்வளோ சீன் கிரியேஷன் எனக்கு ஒன்றும் புரியல. அதான் பிக் பாஸ் போட்டு செஞ்சார். ஏன்னா நம்ம பார்க்குறத விட அதிகப்படியாக பார்க்குறது அந்த மனுஷன் தான். அவருக்கு தெரியாதா? என்னத்தை சொல்ல. சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது எப்படி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டாஸ்க்குன்னு வந்துட்டால் மட்டும் அப்படியே நாங்கள் ரொம்ப நல்லவங்க, எங்களுக்கு வந்துட்டு யாரையும் வந்து குறை சொல்ல தெரியாது, நாங்கள் அந்த மாதிரி இடத்துலேருந்து வரல, அடேங்க அப்பா. சரி இதை பற்றி சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.